Hello everyone, welcome to Hand on Air podcast. நான் உங்களோட ஆங்கர் முனிஷா. ஸோ நம்ம ஒருத்தரை பார்க்க போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அழகான ஒரு கூந்தல் முடி அப்படின்றது தான். ஸோ இந்த ஹேர் லாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு ஏஜ், ஜெனட்டிக், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பல காரணங்களால கொஞ்சம் நாள் இல்லை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையவே ஹேர் லாஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்டை பார்க்க தோணுது. இந்த ஹேர் லாஸை எப்படி நம்ம தவிர்க்கலாம், எப்படி நம்ம ஹேரை ஷைனியாக மெயின்டைன் பண்ணலாம், நல்லா ஸ்ட்ராங்கான ஹேர் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக லுக் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ இதை எப்படி பண்ணுறது எப்படி பேசுறதுக்காக நம்மளோட வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் திவ்யா விஜயராகவன் வந்திருக்காங்க. ஸோ வாங்க கேட்கலாம். ஹலோ, வெல்கம் டாக்டர். ஸோ நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடி உங்களை பற்றி சில வார்த்தைகள் நம்ம நேர்களுக்காக அண்ட் இந்த டெர்மட்டாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்பவே எல்லாருமே வந்து ஒரு வரவேற்பா இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா லாங் டைம் நம்ம பல வருஷங்கள் முன்னாடி பார்க்கறதுக்குள் இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வரவேற்பு இன்னும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதை பத்தியும் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது நாங்கள் இருக்கோம். வணக்கம். நான் டாக்டர் திவ்யா விஜயராகவன் பேசுகிறேன். கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் ரேடியன்ஸ் கிளினிக்ஸ். ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் இப்போ டெர்மட்டாலஜி, காஸ்மெட்டாலஜி ரொம்ப மோஸ்ட் சார்ட்டான ஒரு பிரான்ச்சாக இருக்குது, எதுக்கு அப்படின்றது வந்து சி அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் குட். நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களோட ஸ்கின், அவங்களோட ஹேர், அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மெட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அதோட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஷுட் பி அ குட் இம்ப்ரெஷன் அப்படின்றதுனால எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் குட் அண்ட் ஒரு நல்ல ஸ்கின் டோன், ஹெல்தி ஹேர் இருக்கணும்னு எவ்ரிபடி எக்ஸெப்ட் குழந்தைங்கள்லேருந்து டீனேஜர்ஸ் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்க ஹெல்தியான ஒரு லுக் கிடைக்கணும் அப்படின்றதும் ஒரு பிரைட்டான இம்ப்ரெஷன் கொடுக்கணுன்றதும் ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா. அதனால டெர்மட்டாலஜி அண்ட் காஸ்மெட்டாலஜி இஸ் வெரி மச் அப்கமிங் அண்ட் மோஸ்ட் சால்ட். ஸோ டாக்டர் திவ்யா நீங்க சொல்லுங்க, இந்த டெர்மட்டாலஜி அண்ட் காஸ்மெட்டாலஜி இது உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டா இருந்ததா அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஆன் பர்சனல் நோட். யா ஸ்கூல் டேஸ்லேருந்து படிக்கும்போது டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான ரீசன் எங்கள் அப்பா தான். நான் டாக்டர் ஆகணும் அப்படின்றது எங்கள் அப்பாவோட ட்ரீம். நான் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆகணுன்றது என்னோட சாய்ஸ். ஸ்பெசிஃபிக்லி டெர்மட்டாலஜி அண்ட் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் டெர்மட்டோ சர்ஜரி. படிக்கிறம்போது காஸ்மெட்டாலஜியில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் வை ஐ சோஸ் டெர்மட்டாலஜின்றது வந்து இட்ஸ் படிக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டடி சப்ஜெக்டாக இருந்தது. ஆல்சோ என்னோட ஜெனட்டிக்காக என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூஸ் இருந்ததுனால ஐ ஹேட் வெரி ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் ஆன் டெர்மட்டாலஜி. டெர்மட்டாலஜி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் வாஸ் டெர்மட்டோ சர்ஜரி. அதனால் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் டெர்மட்டாலஜி. நைஸ், வெரி நைஸ் டாக்டர். ஸோ இது வந்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத விட நீங்க வந்து ரொம்பவே ஒரு மனசார அதில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இது தேவை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேட்க போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்குமே அவங்க மேலே கொடுக்கும். டாக்டர் திவ்யா, ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இல்லை அது வந்து நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்றது கிட்ட கேட்கணும் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹேர் ஃபால் ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். ஒரு 2 முடி 3 முடி கொட்டினாலே நிறைய பேர் அதை வந்து ஒரு பயப்படுறதுக்கான விஷயமா எடுத்துக்கிறாங்க. ஆங்ஷியஸ் ஆகிறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 50 to 100 ஹேர்ஸ் ஃபால் ஆகிறது கம்ப்ளீட்லி நார்மல். ஏன்னா ஹேர் வந்து டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் க்ரோத்தை வந்து இட் வில் அண்டர்கோ. அதனால ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஹேர் வந்து ஃபால் ஆகிறது அப்சல்யூட்லி நார்மல். பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை. ஆனால் அது ஒரு லெவலுக்கு மேலே போகிற போது யூ ஹாவ் டு சீக் அ கன்சல்டன்ஸ் அட்வைஸ் ஆன் திஸ். இஸ் இட் நார்மல் ஆர் சம்திங் ஐ ஹாவ் டு டூ அப்படின்றது டெஃபினட்டாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ டாக்டர் திவ்யா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் இல்லை ஹேர் லாஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே போகக்கூடிய மைண்டில் வந்து என்னன்னா 3 விஷயங்கள் தான். வயசாயிடுச்சு அதனால முடி கொட்டும், இல்லை ஜெனட்டிக்லி அப்பாவுக்கு இருந்தது தாத்தாக்கு இருந்தது அதனால உனக்கு கொட்டுறது வந்து ரொம்ப இயல்பான விஷயம், நீ என்ன அதை யோசிக்கிற அப்படிம்பாங்க. இல்லை மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பீரியட்ல ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனால ஹேர் லாஸ் ஆகும். இது வந்து உண்மையா? மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன 3 விஷயமும் உண்மைதான். ஏஜ் ஆகும்போது நம்மளோட ஸ்கின்ல எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதோ, ஆர்கன்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதோ, அதே மாதிரி ஹேர்லேயும் சேஞ்சஸ் நடக்கும். க்ரோத் ஃபேஸ் அதாவது சைல்ட்ஹுட்டில் டீனேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோ ஆகிற ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரலாங்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், நியூட்ரிஷன், அந்த ஏஜ்குள்ள ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அனாஜன் ஃபேஸ் சொல்லுவோம். த க்ரோத் ஃபேஸ் இஸ் வெரி ப்ரலாங்.
அப்போ ஹேர் லாஸ் அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கும். பட் as we age, certain hormones reduce ஆகும். நியூட்ரிட்டிவ் காம்பனன்ட்ஸ் அண்ட் physiological சேஞ்சஸ்னாலையும் ஹேர் லாஸ் ஆகுறது வெரி நார்மல். பிகாஸ் ஹேர் அண்டர்கோஸ் டு ஃபால் ஃபேஸ் ஆர் ரெஸ்ட் ஃபேஸ். அந்த growth ஃபேஸ் வந்து குறைஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஃபேஸ்ல உள்ள ஹேரோ இல்ல அந்த growth ஃபேஸோட எண்ட்ல உள்ள ஹேரோ ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரொபோர்ஷனேட்லி கொஞ்சம் அதிகமான ஹேர் லாஸ் ஆகுறது டியூரிங் ஏஜிங் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். இட் இஸ் பார்ட் ஆஃப் ஏஜிங். நம்ம ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வர்றது அது மாதிரி இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஏஜிங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஜெனட்டிக்ஸ். முன்னாடியெல்லாம் ஏஜிங் அப்படின்றதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கின் ஏஜிங்னா 45 50 இயர்ஸ் இருக்கவங்க லைட்டாக ஸ்கின் ரிங்கிள்ஸ் வந்துச்சு, ஹேர் கிரே ஆக ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. ஓ ஃபியூ இயர்ஸ் பேக் 30 ப்ளஸ் அப்படின்னா ஏஜிங். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ 20 ப்ளஸ்லேயே ஏஜிங்கான சைன்ஸ் வந்துருச்சு. பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டப்ஸ் எவ்வளவோ இருக்குது அதில். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அதெல்லாம். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம டைப் ஆஃப் ஹேர், திக்னஸ் ஆஃப் ஹேர் அண்ட் ஹேர் டென்சிட்டி எல்லாமே ஜெனட்டிக்லி ஆல்ரெடி டிட்டர்மின்டாக இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வழுக்கை இருக்கு இல்லையா ஆண்களுக்கு, அதுவும் ஹேர் டென்சிட்டி குறையுது பெண்களுக்கும். இது வந்து ஒவ்வொரு ஏஜில் ஆல்ரெடி செட்டாக இருக்கும். பட் இப்போ உள்ள என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கு அந்த ஏஜிங் ஜெனட்டிக் காசஸ் ஆர் ரெப்ரசன்டிங் ப்ரிட்டி ஏர்லி 20 இயர்ஸ்லேயே வழுக்கையோட வராங்க, ஹேர்லைன் ரிசீடிங்கோட வராங்க. ஸோ தட்ஸ் டெஃபினெட்லி இட் ஹஸ் காட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். த தேர்ட் இஸ் லைஃப் ஸ்டைல். அப்சல்யூட்லி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஹேரோட ஹெல்த்தை டிட்டர்மின் பண்ணுன்றது 100% ட்ரூ. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க as a தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ அங்கேருந்து நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப்பில் மெயின்டைன் பண்ணலாம்? தம்பிக்கு வந்து ஒரு திக்கான ஹேர் எல்லாருக்கும் ஆசை வருதானே? இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறது அது தோணுதே அப்படிதான். வா அந்த மாதிரி லாங் ஹேர் வேணும், திக்கான ஹேர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ நீ என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும்? இல்லை என்ன மாதிரி இல்லை நீங்கள் உணவுகள் சாப்பிட்டா நல்லா தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் உங்கள் ஹேர் கிடைக்கும் நினைக்கிறேன். குட் கொஸ்டின். ரொம்ப அதிகமாக கேட்கப்படுற கேள்வியும் அதுதான். லைஃப் ஸ்டைல்னா ஷுட் பி an ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். செடேன்ட்ரியாக இருக்கும்போது இட் ஹஸ் காட் அன் இம்பேக்ட் நாட் ஒன்லி ஆன் யுவர் ஹேர் பட் ஆல்சோ ஆன் யுவர் ஓவரால் ஹெல்த். இப்போ ஸ்கின்னும் இருக்கட்டும் சரி, ஹேராக இருக்கட்டும் சரி, நம்ம இன்னர் ஹெல்த்தை பொறுத்து தான் அவுட்டர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ நீங்கள் ஒரு ட்ரை பிரிட்டில் ஹேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யூ ஆர் நாட் ஹெல்த்தி ஃப்ரம் த இன்சைட். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி பர்சனோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும். வேரஸ் இஃப் தேர் இஸ் அ ரெப்ரசன்டேஷன், ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்கின்னை பார்த்தாலே சொல்லிடலாம் தேர் இஸ் சம் ப்ராப்ளம் ஆர் இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். அதே மாதிரி தான் ஹேரும். ஸோ an ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், இஃப் யூ ஆர் நாட் இன்டு அன் ஆக்டிவ் ஃபேஸ் லைக் மேனுவல் ஒர்க் நிறைய இல்லை அப்படின்னும் போது நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் லைக் யோகா, ஜிம், எனிதிங், எனி டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஒன் திங். ஃபுட் ஹேபிட்ஸ் ஆல்சோ டிட்டர்மின் யுவர் இன்னர் ஹெல்த். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் எடுக்கிறது, ஜங்க்ஸ் நிறைய எடுக்கிறது, ரொம்ப வேரிட் டைம்ஸில் ஃபுட் எடுக்கிறது, ரொம்ப ஆட் டைம்ஸில் ஃபுட் எடுக்கிறது, தட் ஹஸ் காட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹேர் க்ரோத் இன் ஸ்பெசிஃபிக். ஸோ நியூட்ரிட்டிவ் டயட் எடுத்துக்கோங்க. அண்ட் த டைம் வாட் யூர் வென் யூ ஆர் டேக்கிங் தீஸ் ஃபுட் ஸ்டஃப் இஸ் காட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மோர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். இப்போ ஜென்ரலாக நம்மளோட ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் காம்பனன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். தோ வி ஹாவ் அ மிக்ஸ் ஆஃப் கார்ப்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். கார்ப்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் குவான்டிட்டியே ரொம்ப நிறைய எடுக்கலாம். அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஆர் வெரி மச் அஃப்ரைட் ஆஃப் ஃபேட்ஸ். ஃபேட் இஸ் நாட் யுவர் எனிமி. த கார்ப்ஸ் அண்ட் த டைம் ஆன் விச் யூ ஆர் டேக்கிங் இஸ் த ஃபேக்டர். ஸோ அதை டிசைட் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிடணும். சூப்பரா சொல்லியிருக்காங்க டாக்டர் திவ்யா அவர்கள். ஸோ முக்கியமா 3 பாயிண்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதும். அண்ட் செகண்டரி வந்து கரெக்டான உணவுகள் சாப்பிட்றது லைக் ஹெல்தி ஃபுட். அண்ட் தேர்ட்லி ஆன் டைம் சாப்பிட்றது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் திவ்யா நீங்க இப்போ நம்ம வந்து ஹேர் பத்தி பேசப்போது நிறைய பேர் வந்து முடி கொட்டுது அப்படின்னாலே நார்மலா நிறைய இடத்துல நம்ம சலூன்ஸ் போனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஷாம்பு மாத்துங்க இல்ல சோப் மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டஸ் த ஷாம்பூ ஆர் தி சோப்ஸ் ஹேவ் கனெக்ஷன் வித் ஹேர் ஃபால் இல்ல ப்ரிவென்ஷனுக்கு அது கரெக்டான ஒரு டூலா?
டெஃபினெட்லி எஸ். ஏன்னா ஷாம்பூ ஒரு கிளென்சிங் டூல். ஸோ அந்த ஷாம்பூ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாடிக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? சோப்பை வந்து யூ ஹேவ் டு செலக்ட் ஸ்கின் பிஹெச் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது. நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடாது. வெரி சிமிலர் அப்ளைஸ் டு ஷாம்பூ. ஷாம்பூ ஷுட் ஹாவ் அ கண்டிஷனர் அண்ட் ஷுட் பி மைல்ட்லி கிளென்சிங் அண்ட் டூ மச் ஆஃப் கெரட்டோலைட்டிக்ஸ் சொல்லுவோம். கெரட்டோலைட்டிக்ஸ்னா சாலிசிலிக் ஆசிட் அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்கின்னை டெட் செல்ஸை கிளியர் பண்ணும். அந்த காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடாது. ஃபார் அ நார்மல் ஷாம்பு அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கின் அண்ட் ஹேர் டிசீசஸ்க்குன்னு டிசைன் பண்ணப்பட்டது. அது வந்து நார்மல் வாஷ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீக்வென்ட் ஷாம்பூயிங் ஆல்சோ ஹேஸ் அ ரோல். அண்ட் ஸ்டைலிங் பண்ணுறோம் இல்லையா? இப்போ எல்லாருமே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால டூ மச் ஆஃப் ஸ்டைலிங் ஷுட் ஆல்சோ பி அவாய்டட் இன் ஸ்பெசிஃபிக். ஸோ ஷாம்பூ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ரிமூவ் த ஆயில் காம்பனன்ட். ஆயில் காம்பனன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்கேல்ப் ஆஸ் வெல் அஸ் த ஹேர். ஹேர் டெக்ஸ்சருக்கு அது வேணும். அதனால தான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஹேர் ஆயில் இஸ் அ கண்டிஷனர். டெஃபினெட்லி நாட் அ க்ரோத் ஃபேக்டர். ஸோ அந்த கண்டிஷனிங்க்கு நீங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ற மாரி டூ மச் ஷாம்பூவிங் மைட் காஸ் ட்ரைனஸ் அண்ட் பிரிட்டில்னஸ். ஸோ செலக்ட் யுவர் ஷாம்பூ பிஹெச் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். காம்பனன்ட் இருக்கணும். ட்ரை டு அவாய்ட் டூ மச் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் குடுக்குற ஷாம்பூஸ். எனி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர். ரொம்ப ஃப்ரேக்ரண்ட் நல்ல பியூட்டிஃபுல் ஸ்மெல் இருக்கிறதெல்லாம் மே நாட் பி குட் ஃபார் யர் ஹேர். சூப்பர். ஸோ டாக்டர் திவ்யா அவர்கள் வந்து நிறைய டிப்ஸ் குடுத்துருக்காங்க. அடுத்த தடவ நீங்க ஒரு ஷாம்பு பர்ச்சேஸ் பண்றீங்க உங்க ஹேர்க்காகன்னு, என்ன ஃபேக்டர்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க டாக்டர். அ அடுத்தா நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு மனிதர்கிட்ட பார்த்தாலே, முதல் விஷயம் பார்க்குறது டாண்ட்ரஃப் இருக்கா தலையில அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ டாண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டூ ஹேர் ஃபால் அப்படின்றதா மைண்ட் செட் நிறைய பேருக்கு புரிஞ்ச வரைக்கும். இது உண்மையா? பார்ட்லி உண்மைதான். டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு அதனாலேயே ஹேர் ஃபால் வரலாம். ஆனா ஹேர் ஃபால் வரவங்க எல்லாருக்கும் டேண்ட்ரஃப் இருக்கிறனால தான் அப்படின்றது உண்மை கிடையாது. ஸோ இப்போ ஒருத்தவங்க வராங்க, எனக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு. ரொம்ப நாளா நான் அத கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு வொர்க் அவுட் ஆகல. ஆனா அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் நெறைய அதிகமாயிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேண்ட்ரஃப கிளியர் பண்றதா தான் இருக்கணும். ஸோ டேண்ட்ரஃப கிளியர் பண்ணா, அவங்களோட ஹேர் லாஸ் இம்ப்ரூவைஸ் ஆகுறதுக்கு பெட்டர் சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா இட் இஸ் அ ஃபங்கஸ். நம்ம ஸ்கேல்ப்ல ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்ல உள்ள ஒரு ஃபங்கஸ் அதோட நார்மலா ஆக்டிவிட்டியோட கொஞ்சம் அதிகமான ஆக்டிவிட்டி பண்ணும்போது, நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு ஃப்ளேக்கினஸோ, அரிப்பு, ஒரு அழுக்கு மாரி தன்மை அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம டேண்ட்ரஃப்ன்னு சொல்றோம். இட் இஸ் பேசிக்கலி எ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதுவும் வர்றதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. டூ மச் ஆயில் அப்ளிகேஷன், நெறைய ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்றது, ஹேர் ஜெல்ஸ் யூஸ் பண்றது. அதையெல்லாமும் வந்து யூஸ் பண்றதுனால அந்த ஃபங்கஸ ஆக்டிவேட் பண்றது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இன் தட் கேஸ் அவங்கள சிம்டமேட்டிக்காவும், அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்றதுக்காகவும், அந்த டேண்ட்ரஃப கிளியர் பண்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுக்கணும். ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் விச் இஸ் காட் கீட்டோகோனசோல், ZPTO, கண்டிஷனர் அந்த மாரி யூஸ் பண்ணும்போது, ஹேர் லாஸ் டேண்ட்ரஃப்னால இருந்ததுன்னா டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ டாண்ட்ரஃப் இருக்கிற டைம்ல ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஷாம்பூஸ், கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இதே டாண்ட்ரஃப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, தே ஹேவ் டு டோட்டலி சேஞ்ச் டு டிஃபரெண்ட் ஷாம்பூஸ். தட்ஸ் தட்ஸ் அ ஜெனரல் அட்வைஸ். இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஃபங்கஸ்னால வருதுன்னு. அந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்ஸோட ஹேர் ஸ்கேல்ப்ல நார்மலாவே இருக்கும். ஆனா எல்லாருக்கும் டேண்ட்ரஃப் வரணும்னு அவசியம் கிடையாது. இன் தட் கேஸ் டேண்ட்ரஃப் யாருக்கு வருதோ அவங்களுக்கு கிளியர் பண்ணும்போது, ஆன் அ ஃபார் சம் கன்சிஸ்டன்ட் பீரியட் சே 3 to 4 மந்த்ஸ் அப்ப ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ யூஸ் பண்ணிட்டு, டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சுன்னா, யூ கேன் கிவ் இட் அ ட்ரை டு ஸ்டாப். அப்ப ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா திரும்ப வரல அப்படின்னா, யூ கேன் கெட் பேக் டு யுவர் ரெகுலர் ஷாம்பூஸ். பட் சில பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் நான் எப்போ டேண்ட்ரஃப் ஷாம்பூ யூஸ் பண்ணாலும் கிளியர் ஆகுது. ஆனா ஸ்டாப் பண்ண அப்புறம் திருப்பி வருதுன்னா, ஸ்டிக் ஆன் டு யுவர் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. அது தப்பே கிடையாது. நீங்க ஒரு கிளென்சிங் காம்பனன்ட்டோட அந்த டேண்ட்ரஃப கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு மெடிசின் யூஸ் பண்றீங்க. அண்ட் யூ கேன் அப்சல்யூட்லி யூஸ் இட் ஃபார் அ லாங் டைம். ஸோ நீங்க டாண்ட்ரஃப் வந்து இருக்கிறனால ஹேர் லாஸ் ஆகும் அப்படின்றது வந்து உறுதியா சொல்ல முடியாது அப்படின்றது ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ இந்த ஹேரே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஹேர், ட்ரை ஹேர் அப்படின்னு பார்ப்பாங்க.
ஸோ எந்த பர்ட்டிகுலர் ஒரு கேட்டகரைசேஷன்ல அதிகமா டேண்ட்ரஃப் பார்த்தோம் முடியும் நினைக்கிறேன்? யா ஆயில் செக்ரீஷன் வந்து செபேஷியஸ் கிளான்ஸ்லேருந்து வரும். நம்ம ஸ்கின்லயும் சரி, ஸ்கேல்ப்லயும் சரி. பட் ஸ்கேல்ப்ல நிறைய ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கிறதுனால செபேஷியஸ் கிளான்ஸ் அதாவது எண்ணெய் சுரப்பிகளோட அமௌண்ட் வந்து நிறைய இருக்கும். அப்போ நார்மலாவே நம்ம ஆயில் வந்து நீங்க வைக்கல அப்படின்னா கூட தலையில எண்ணெய் சுரக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கு. ஸோ எவ்ரிஒன்ஸ் ஸ்கேல்ப் secretes quite a good amount of oil to nurture your hair. பட் சில பேருக்கு அது ஓவர் செக்ரீஷனா இருக்கலாம். அது வந்து அவங்களோட growth ஃபேஸ பொறுத்து ஏஜ் அண்ட் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் பொறுத்தும் மாறலாம். சில டிசீசஸ்ல மாறலாம். அண்ட் ஏஜிங்ல அந்த ஆயில் செக்ரீஷன் அமௌண்ட் குறையலாம். ஓகே. ஸோ அந்த ஆயில் செக்ரீஷன் டூ மச்சா இருக்கும்போது அது ஆயிலி ஹேர்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா இன்னைக்கு நீங்க ஹேர் வாஷ் பண்றீங்க. பட் த வெரி நெக்ஸ்ட் டே யுவர் கம்ப்ளீட் ஹேர் ஐ எம் சேயிங் நாட் த ஸ்கேல்ப் த கம்ப்ளீட் ஹேர் மைட் பிகம் ஆயில். அவங்க வந்து ஆயிலி ஸ்கேல்ப். நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2-3 டேஸ் ஆனாலும் என் ஹேர் ட்ரையாகவே இருக்குது. நான் ஆயில் வைக்க வேண்டியதோ இல்லை கண்டிஷ்னர் அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயத்துலையும் இருக்கவங்களுக்கு ட்ரை ஹேர் அண்ட் ட்ரை ஸ்கேல்ப். ஸோ அவங்க ஹேர் ஆயில் அப்ளிகேஷன் ஆல்டர்னேட் டேஸ் ஆர் ஒன்ஸ் இன் 3 டேஸ் அப்ளிகேஷனை வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுக்கலாம். இட் வில் டெஃபினெட்லி கண்டிஷன் தேர் ஹேர். சூப்பர். டாக்டர் திவ்யா அவங்க எப்படி உங்களோட ஹேர் ட்ரையா, இல்ல ஆயிலியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நல்ல டிப்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் இதுவரைக்கும் நம்ம வந்து எங்கெங்க இந்த ஹேர் இஷ்யூஸ் வருது அப்படின்னது பேசிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி ரெமெடி. எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ டாக்டர் நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணுங்க? எஸ்பெஷலி ஒரு ஹெல்தி ஹேர், ஒரு ஷைனி ஹேர் வேணும் அப்படின்னா, இல்லாட்டி ஆல்ரெடி ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்கு நீங்க என்ன சஜெஸ்ட் பண்ணுங்க? ஏன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹேர் லாஸ் பற்றி பேசணும் இல்லையா? ஒரு நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஹேர் லாஸ் 50 to 100 ஹேர்ஸ் ஆர் அரௌண்ட் லெஸர் தேன் தட். இட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஸோ எப்போ நான் வந்து ரொம்ப அலார்மிங்காக நான் ஹேர் லாஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா வென் லைக் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவல் ட்ரை பண்ணும்போது டவலில் ஹேர்ஸ் இருக்கலாம். இப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது சோஃபாவில் ஹேர் லைக் சும்மா முடியை கோதிட்டு இருக்கும்போது கையில் வரலாம், பில்லோஸில் இருக்கலாம். அந்த மாதிரி அமௌண்ட் ஷுட் பி எக்ஸீடிங். அந்த ரொம்ப கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஹேர் லாஸ் அண்ட் இட் இஸ் ஆல் ஆஃப் அ சடன் நாட் லைக் குவைட் லாங் இவ்வளோ நாள் இல்லை இப்போதான் திடீர்னு இருக்குது அப்படிங்கிறவங்க ஷுட் டெஃபினெட்லி கன்சல்ட் அ குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்க கிட்ட பார்த்து எடுத்த உடனே நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் இஃப் திஸ் இஸ் நார்மல் ஆர் நாட் நார்மல். நார்மலாக இருக்குது அப்படின்னா ஓகே ஃபைன். இஃப் திஸ் இஸ் நார்மல் ஐ டோன்ட் ஹாவ் டு டூ எனிதிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தேர் இஸ் அ டவுட் டெர்மட்டாலஜிஸ்ட்கே வந்து தெரியும் எஸ் இட் இஸ் அ ஹெவி ஹேர் லாஸ். அப்போ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஒன் ஹேஸ் டு டூ இஸ் ஃபைண்ட் த காஸ். ஸோ தே வில் ஹாவ் டு ஆஸ்க் சர்டன் கொஸ்டின்ஸ் வாட் யூ மே கோ த்ரூ லைக் ரீசன்ட் வெயிட் லாஸாக இருக்கலாம், டயட்ரி சேஞ்சஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஹார்மோனல் இம்பேக்ட், யூ கேன் டேக் சம் மெடிசன்ஸ் தட் மே இம்பேக்ட் யுவர் ஹேர் லாஸ். ஸோ இது மாதிரி questions கேட்கும்போது we might get a clue that this could be a cause of hair loss. ஆர் அதில் எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படிங்கும்போது ஸ்கேல்ப் எக்ஸாமினேஷன்லையும் ஹேர் எக்ஸாமினேஷன்லையும் தெரியும். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸாக பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீடட் ஹேர் ஸ்கேன் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ் ஆஃப் ஹேர் லாஸ். நெக்ஸ்ட் வில் பி தட் வாட் ஐ ஹாவ் டு டூ டு ஸ்டாப் திஸ் ஹேர் லாஸ். இன் தட் கேஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாங்களும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஹேர் சீரம், ஹேர் க்ரோத் சீரம்ஸ் கொடுப்போம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது நியூட்ரிட்டிவ் லாஸ் இருக்குது, மினரல் லாஸ் இருக்குது அப்படின்னும் போது அது சப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். டேண்ட்ரஃப் இருக்குது இல்லை ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் பிரிட்டிலாக இருக்குது, கண்டிஷனிங் தேவைப்படுதுன்றதை பொறுத்து ஷாம்பூஸும் கண்டிஷ்னர்ஸும் அண்ட் பயோட்டின் ஆர் அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். கிரேட் டாக்டர். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக ஏதோ ஒன்று அப்படின்றது இருக்கிற நேரத்தில் எஸ்பெஷலி இப்போ வந்து ஹேர்க்கே வந்து நியூட்ரியன் ஹேர் தெரப்பி அப்படின்ற ஒரு புது ஒரு ரொம்பவே அட்ராக்டிவான டேர்ம் வந்துருக்கு. ஸோ லைக் நோ மோர் அபவுட் இப்போ நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸு மோஸ்ட்லி எல்லாரும் அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. when I come across someone hair loss இருக்கு நான் ஆல்ரெடி பயோட்டின் கம்மிஸ் எடுத்துட்டேன். பயோட்டின் கம்மிஸ் ஆர் a trend now. So biotin supplements will help to some extent. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும்போதும் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போதும் ஹீமோக்ளோபின் லாஸ் ஃபீமேல்ஸ்க்கு பர்டிகுலர்லி டீனேஜர்ஸ்
க்ரோயிங் ஃபீமேல்ஸ்க்கு, ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல உள்ள ஃபீமேல்ஸ்க்கு அயர்ன் லாஸ், ஹீமோகுளோபின் லாஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அயர்ன் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸாவோ, இன்ஜெக்ஷன்ஸாவோ குடுக்கலாம். டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லாஸ். த வெரி நெக்ஸ்ட் திங் இஸ் பயோட்டின். பயோட்டின் நம்மளுக்கு அடிக்குவேட்டா நம்மளோட நியூட்ரிஷன் நம்ம ஃபுட்ல இல்ல அப்படின்னும்போது, அது குடுக்கும்போது இட் வில் ஹெல்ப் யூ லாட். பட் பயோட்டின் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதனால ரெகுலரா எல்லாருக்கும் பார்க்க முடியும். அப்படி பார்க்குறபோது கம்மியா இருந்ததுன்னா, பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் த கீ. இட் ஹெல்ப்ஸ் a lot in hair growth. பட் பயோட்டின் மட்டும் இப்போ காம்பனன்ட்டா வரதில்ல. வி ஹேவ் ஆடட் a lot. எல்லா சப்ளிமெண்ட்ஸ்லயும் ஹேர் சப்ளிமெண்ட் ஸ்பெசிஃபிக்ல பார்த்தீங்கன்னா, கொலாஜன் இருக்கும், அமைனோ ஆசிட்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், விட்டமின் இ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் D3 supplementation is one of the very important factor in hair loss treatment. அண்ட் வேற ஏதாவது நியூட்ரிட்டிவ் லாஸ் லைக் விட்டமின் B12 அதெல்லாம் இருக்கும்போது, அத சப்ளிமெண்ட்டா குடுத்தா இட் வொர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி வெல். அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய எடுக்குறாங்க. பர்ட்டிகுலர்லி கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் போறது கிடையாது. தோ தே ஈட் அடிக்வேட் ஃபுட் குவான்டிட்டி நெறைய எடுப்பாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, கேலரீஸ் தான் நெறையா இருக்கும். நியூட்ரிட்டிவ் காம்பனன்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கான நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு சப்ளிமெண்ட் பண்ணும்போது, அடிஷனல் ஹேர் குரோத் சீரம்ஸ் லைக் மினாக்சிடில் அதெல்லாம் அடல்ட்ஸ்க்கு தேவைப்படும். குழந்தைங்களுக்கு தேவைப்படாமலே போயிடலாம். So, nutrition supplements, depending on the situation, does help a lot. செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் நியூட்ரிட்டிவ் சப்ளிமெண்ட்ஸை ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுக்கலாம். ஏன்னா பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் வராது. இப்போ நான் ஒரு விட்டமின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பாடி ஹேஸ் தி மெக்கானிசம் டு டேக் அப் வாட் எவர் இட் இஸ் நீடட் அண்ட் எக்ஸசிவ் விட்டமின்ஸை அதுவாகவே எக்ஸ்க்ரீட் பண்ணிடும் ஆர் இட் ஓன்ட் ஈவன் டேக் இட். ஸோ அதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுக்கலாம். ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதுக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்கு. நான் 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷமா பயோட்டின் எடுக்கிறேன்றவங்கலாம் இருக்காங்க. விச் இஸ் நாட் நீடட். நாட் நீடட். ரைட். ஸோ அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மன வேதனையோட இருக்கிறது எது அப்படின்னா, அந்த பால்ட்னஸ். ஸோ ஆண்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சென்ட்ரல் பகுதி ஆஃப் த ஹெட்ல வந்து அவங்களுக்கு பால்ட்னஸ் வருது. அதே மோஸ்ட்லி லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஃப்ரண்ட்ல போகும், இல்லாட்டி சைன்ஸ்ல போகும், இல்லை லென்த் வைஸ் ரொம்ப ஷார்ட் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேறுபாடு பத்தி யூஸ் டெல் அஸ். அது வந்து 2 பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ காமனா சொல்றது மேல் பேட்டர்ன் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ். மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் பார்த்தீங்கன்னா, அதில வந்து உங்களுக்கு நார்மல் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். கிரேட்ஸ் 1லேருந்து உங்களுக்கு 6, 8 வரைக்கும் இருக்கு. ஸோ கிரேட் 1 அண்ட் 2 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் ஸ்கேல்ப் பார்க்குற மாதிரியே இருக்கும். இட் இஸ் வெரி மினிமல் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹேர் லைன் வந்து ரிசீட் ஆகும். அதாவது ஹேர் லைன் வந்து இங்க இருக்கு அப்படின்னா, அது அப்படியே ஏறிட்டே போகும். அது வந்து ஜென்ரலா சைட்ஸ்ல இப்போ அந்த எம் ஷேப் ரஜினி ஸ்டைல் மாரி முன்னாடி சின்ன பசங்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஹேர் லைன் ரிசீட் ஆகுற ஒரு அ ஒரு இண்டிகேஷன். இட்ஸ் எ சைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தி அட்வான்ஸ் ஸ்டேஜ் 3, 4த்ல பார்க்கும்போது தான் உங்களுக்கு சென்ட்ரல் ஹேர் லாஸ் இருக்கும். அந்த சென்டர் பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் நெறைய ஜாஸ்தி இருக்கும். அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் டு ட்ரீட். யாஹ்! ஃப்ரண்டல் ஹேரும், சைட்ஸ்ல உள்ள ஹேரும், ஹேர் சப்ளிமெண்டேஷன், ஹேர் குரோத் சீரம்ஸ் எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் பேக்ல உள்ள பர்ட்டிகுலர் அந்த சுழிகிட்ட ஹேர் லாஸ் இருக்கும். அந்த வழுக்கைய வந்து ட்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இட் வில் ரெஸ்பாண்ட். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நெறையா இருக்கு. PRP தெரப்பி, குரோத் ஃபேக்டர் இன்ஜெக்ஷன்ஸ், மைக்ரோ நீட்லிங் அந்த மாரி தெரப்பில இட் ரெஸ்பாண்ட்ஸ் வெரி வெல். ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம வாக்கு எடுக்க ஹேர் பிரிப்போம் இல்லையா? அந்த மாரி இந்த சென்டர் லைன்லேருந்து தான் வரும். அண்ட் கொஞ்சம் ஒரு மாரி ஒரு டிஃப்யூஸா டென்சிட்டி குறையிற மாரி தான் இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு அந்த மாதிரி பேட்டர்ன்ட் ஹேர் லாஸ் அப்படின்றது இந்த சென்டர் பேட்டர்ன் மட்டும் தான் இருக்கு. சர்க்குலர் பேட்டர்ன் கிடையாது. பிகாஸ் மென்னோட பாடி மேக்கப் வேற, ஃபீமேல்ஸோட பாடி மேக்கப் வேற. And the hormonal influences are completely different as they age. So that's the difference how it gives. between men and ladies. டாக்டர். ஸோ இந்த அலோபீசியா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே என்ன சொல்றது மெடிக்கல் டேர்ம் எங்களுக்கு. ஸோ அது வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம வியூவர்ஸ்க்கு அது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நல்லாயிருக்கும். அதையும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அலோபீசியா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ப்ளீஸ் த்ரோ சம் லைட் ஆஃப். Because alopecia is a very general term. Any hair loss, we call it as alopecia. ஸோ அலபீஷியானாலே வழுக்க கிடையாது. ஸோ டயக்னோசிஸில் வந்து டிஃப்யூஸ் அலபீஷியான்னு போட்டாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க எல்லாரும். இட் இஸ் நாட் வந்து வழுக்கைக்கான ஒரு இது கிடையாது. டிஃப்யூஸ் ஹேர் லாஸை ஜென்ரலாக அலபீஷியான்னு சொல்கிறோம். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அலபீஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ்ல மட்டும் வரும். அத வந்து அ இந்த பூச்சி வெட்டு, புழு வெட்டு இந்த கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லுவோம். ஆ அது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி. ஹேர் ரூட்ஸ்க்கு வர ஒரு இம்யூன் ரியாக்ஷன். வி கால் இட் அஸ் ஆட்டோ இம்யூனிட்டி. நம்ம பாடி செல்ஸ் வில் ரியாக்ட் டு யுவர் ஓன் செல்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அலோபேசியா ஏரியேட்டா. 100% கியூரபிள். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வொரி. எனி ஏஜ்ல இட் கேன் கம். அதுக்கான ரீசன்ஸ் வந்து அலர்ஜியா இருக்கலாம், சர்டன் மெடிகேஷன்ஸா இருக்கலாம், ஹேர்ல அப்ளை பண்ற சில காசஸா இருக்கலாம். சம் டிசீசஸ் லைக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். பெயின் இருந்தா கூட அது மாதிரி வரும். அண்ட் ட்ராக்ஷனல் அலோபேஷியான்னு ஒரு என்டிட்டி இருக்கு. ட்ராக்ஷனல் அலோபேஷியானா சில பேர் ஹேர ரொம்ப ஹையா பின் பண்ணி போடுவாங்க. டூ மெனி கிளிப்ஸ் அண்ட் ரொம்ப இழுத்து வச்சு போடுவாங்க. அந்த புல்லிங் ஃபோர்ஸ்னால ஹேர் ரூட்ஸ் வந்து வில் பிகம் வீக்கன். ஸோ இட் வில் கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹேர் ரூட்ஸ். அது வந்து ட்ராக்ஷனல் அலோபேஷியா. அவங்களுக்கான ஒன்லி அட்வைஸ் டோன்ட் யூஸ் டூ மெனி கிளிப்ஸ் ஆர் ஹேர் பின்ஸ் அண்ட் லூஸா பண்ணணும். ஸோ பின்னல் போடுறது கூட கொஞ்சம் லூசரா போட்டோம். நைட்ல வந்து ரொம்ப டூ மெனி கிளிப்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் போடாம இருந்தாலே அவங்களுக்கு சரியாயிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த பேட்டர்ன் ஹேர் லாஸ் மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் ஜெனடிக் ரீசன்ஸா இருக்கலாம், ஏஜிங்கா இருக்கலாம். அதுலயுமே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அக்கார்டிங்லி வி வில் ட்ரீட். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்காரிங் அலோபேஷியா, நான் ஸ்காரிங் அலோபேஷியான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேசினோம் இல்லையா, அலோபேஷியா ஏரியேட்டா, மேல் ஃபீமேல் பேட்டர்ன் இதெல்லாமே நான் ஸ்காரிங்ல வரும். அதாவது ஹேர் ஃபால் ஆச்சுனாலும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்கின் வில் பிகம் கம்ப்ளீட்லி இட் இட் வில் பி நார்மல். ஆனா ஸ்காரிங் அலோபேஷியால எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு புண்ணு வந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ரெட்டா இருக்கும், சிகப்பா இருக்கும். இல்ல தோல் ரொம்ப ட்ரை ஆகி தோல் உறிஞ்சு இருக்கலாம். ஒரு புண்ணு வந்து ஆறுன ஸ்கின் எப்படி தழும்பா இருக்கும். அதுதான் நான் ஸ்கேரிங் அலோபேஷியா. நான் ஸ்கேரிங் அலோபேஷியா வந்தா டெஃபினெட்லி த டாக்டர் டெர்மடாலஜிஸ்ட் வில் டெஃபினெட்லி ஐடென்டிஃபை அண்ட் யூ ஹேவ் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்கின் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் ஸ்கின் பயோப்சி and other investigations to identify the condition and it needs proper course of treatment. நான் ஸ்கேரிங் அலோபேஷியாக்கும், ஸ்கேரிங் அலோபேஷியாக்கும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட் என்னன்னா, நான் ஸ்கேரிங் அலோபேஷியால ஸ்கார் இருக்காது. ஸோ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஹேர் வர்றதுக்கான திருப்பி க்ரோ ஆறதுக்கான சான்சஸ் 100% இருக்கு. ஆனா ஸ்கேரிங் அலோபேஷியால ஒன்ஸ் ஸ்கார் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன ட்ரீட் பண்ணாலும் எக்ஸெப்ட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் தவிர, நமக்கு வேற மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வழியா ஹேர் வர வைக்க முடியாது. ஸோ டாக்டர் திவ்யா அவர்கள் வந்து அலோபீசியா பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அலோபீசியா அண்ட் அதோட காசஸ் அண்ட் ரெமெடிஸ் பற்றி. ஸோ அடுத்த டாக்டர் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறையவே ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பெஷலி அவங்க லுக்ஸ் பற்றி இருக்குது. ஸோ ஈவன் அந்த 18-20 இயர்ஸே வந்து லைட்டாக பால்ட்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹை லெவல் ஆஃப் தெரப்பி அப்படின்ற சொல்ல போது இந்த பிஆர்பி அண்ட் மீசோ தெரப்பி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் பிஃபோர் கோயிங் டு தட் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? அத பத்தி சொல்லணும் கண்டிப்பாடா. பிகாஸ் அபார்ட் ஃப்ரம் தி பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ, மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஹை தீஸ் டேஸ் ஈவன் டு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹேர் லாஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியணும். பீ இட் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பீப்புள் ஷுட் ஒர்க்கிங் பீப்புள் இன் ஸ்பெசிஃபிக் அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும், வேற ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணுமா, யோகா பண்ணணுமா, மெடிடேஷன் பண்ணணுமான்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மேனேஜ் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ வைல் கோயிங் டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஹேர் க்ரோத் சீரம்ஸ் கொடுக்குறோம், நியூட்ரிட்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஷாம்பூஸ் வந்து அக்கார்டிங் டு த நீட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கேல்போ ஹேரோ வந்து அக்கார்டிங்லி கொடுக்குறோம். ஸோ இது தவிர வேறு ஏதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நம்மளுக்கு வெரி பேசிக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ நீட்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மைக்ரோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி ஒரு ப்ரிக்ஸ் கொடுப்போம் ஸ்கேல்பில். மைக்ரோ நீட்லிங் பேசிக்லி வந்து ஸ்கேல்போட மைக்ரோ சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி பிளட் சப்ளை நல்லா கொடுக்கும் பெட்டரா. தட்ஸ் ஒன் திங். மீசோ தெரப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மைக்ரோ பாயிண்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதில் ஹேர் க்ரோத் ஸ்டிமுலன்ஸை அப்ளிகேஷன் வைஸோ இல்லை இன்ஜெக்ட் பண்ணும்போதோ யூ கெட் அ பெட்டர் க்ரோத் ஸ்டிமுலேஷன். ஓகே. ஸோ ஹேர் ரூட்ஸுக்கு அது கிடைக்கும். அதை வச்சு ஹேர் க்ரோத் இன்னும் பெட்டர் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ட்ரெண்டிங் ட்ரீட்மெண்ட் நவ் இஸ் PRP. PRP இஸ் பேசிக்லி Platelet-Rich Plasma. So it's a very safe treatment. It's a difficult to perform treatment, but it gives very
குட் ரிசல்ட்ஸ். வெரி குட் ரிசல்ட்ஸ். பிகாஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்டை எடுத்து அதில் பிளாஸ்மாவை மட்டும் செப்பரேட் பண்ணி, அவங்க பிளாஸ்மா கான்சென்ட்ரேட்டை ஸ்கேல்ப்ல இன்ஜெக்ட் பண்ணுறது. ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிளேட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, பிளேட்லெட்ஸோட செல் வால்ல growth ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் a stimulus to the hair follicles. So PRP is very trending because the results are very good and the treatment is like once in 4 to 6 weeks பண்ணா போதும். Second, it's got no side effects because it is your own plasma we are injecting. So in that case எனக்கு allergic reactions வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. And very promising results are there. அடுத்து வந்து growth factor concentrates இருக்கு. சிமிலர் பட் பிளாஸ்மா மாதிரியே ப்ரீ ப்ரிப்பேர்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு growth ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டில் ஸ்கேல்ப்ல இன்ஜெக்ட் பண்ணுற டெக்னிக் இருக்கு. நெக்ஸ்ட்டு லோ லெவல் லேசர் தெரப்பி இருக்கு. அதே மாதிரி நிறைய லைட் தெரப்பீஸ் இருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட். ஸோ டாக்டர் திவ்யா, உங்களை பார்க்க வர கோயில் ஐ சான் சலூன் வேர் தே சைட் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து சலூன்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ வியூவராக நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சலூன்ஸ்லேயே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இட்ஸ் பெட்டர் டு மீட் ஸ்பெசிஃபிக்லி டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்களோட கைடன்ஸோட எடுக்கிறது இன்னும் அட்வைஸ் இருக்கா? I would definitely say no because we are dealing with a blood product. ஒரு blood product நம்ம டீல் பண்ணும்போது as a medico, as a doctor, I know how sterile I have to be. ஏன்னா ஒரு பிளட்டோ ஒரு பாடி ஃப்ளூயிடை டீல் பண்ணும்போது அதில் இன்ஃபெக்ஷன் ஒரு ஃபேக்டர் இருக்குது, ஸ்டெரிலிட்டின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸ்டெரைல்னா என்னன்னு தெரிஞ்சாதான், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதான் நான் அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளட்டை எடுத்து ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னரில் போட்டு அதில் பிளாஸ்மா அண்ட் தென் பிளேட்லெட் கான்சென்ட்ரேட்டை செக்ரிகேட் பண்ணி அதை இன்னொரு இன்ஜெக்டர் ஒரு இன்சுலின் சிரிஞ்சிலையோ ஒரு நார்மல் சிரிஞ்சிலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அண்ட் ஐ ஹாவ் டு இன்ஜெக்ட் இட். அந்த இன்ஜெக்ஷன் ப்ராசஸில் அந்த ஸ்டெரிலிட்டியை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா யூ ஆர் கிரியேட்டிங் மல்டிபிள் ஹோல்ஸ் இன் யுவர் ரெகுலர் ஸ்கின். அந்த ஸ்கேல்பில் கிரியேட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு பி கம்ப்ளீட்லி ஸ்டெரைல் டு ப்ரிவெண்ட் அ வெரி டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷன். So in that case, I have to be very careful dealing with that particular fluid. So ஒரு டாக்டருக்கோ ஒரு மெடிக்கோ or paramedical person will only know that. A saloon person, I cannot say how much they can handle or maintain the sterility. So it's always better to go for a qualified person to do it. And that's it, டாக்டர் திவ்யா. ஸோ யாரோட தலையை கொடுக்குறீங்க தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ டாக்டர் திவ்யா விஜயராகவன் வந்து நம்மளுக்காக நிறைய வந்து காசஸ், சிம்டம்ஸ், ரெமெடிஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சில மித் பற்றி சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே இந்த பால்ட்னஸ் வந்தாலே முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற சில ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நல்லதா இல்லை கேட்டாரா? அப்சல்யூட்லி ஓகே டு கோ அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ட்ரையிங் இஸ் ஃபைன். நோஹா. பட் நம்ம எப்போ ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. எனக்கு இப்போ தான் ஹேர் லாஸ் வருது, ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது, லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஸ்டேஜில் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்து பண்ணணும். நிறைய பேர் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சு தலையில் போட்டு அது புண்ணாகி ஸ்கார் ஆகி வந்த ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்றது தெரிஞ்சு பண்ணணும். அண்ட் நாட் இன் தி அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஒருத்தவங்களுக்கு ஒரு 4th கிரேடு வழுக்கு தலை வந்ததுக்கு அப்புறம் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி ஐ டோன்ட் திங்க் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தெரியல. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு ஹெல்தி ப்ராக்டிஸ் பண்றது இட்ஸ் ஓகே. பிகாஸ் இஃப் யூ ஆர் ஹெல்தி ஃப்ரம் த இன்சைட், எஸ் இட் இஸ் ஃபைன். ஸோ நிறைய பேர் சுகர் வந்ததுக்கப்புறம், பேக் பெயின் வந்ததுக்கப்புறம் யோகா பண்ணால் சரியாயிரும்னு சொல்லுவாங்க. யோகா இஸ் நாட் டு ட்ரீட் எ டிசீஸ். இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் லைஃப் ஸ்டைல் ஆர் ப்ரிவென்டிவ் டிசிப்ளின். ஸோ இஃப் யூ டூ இட், யூ ஆர் ப்ரிவென்டிங் தட் டிசீஸ். ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியான ஹெல்த்தி ப்ராக்டிசஸ் தாராளமாக பண்ணுங்க. ஹேர் பேக்ஸ் போடலாம், மில்க் கர்ட் யூஸ் பண்ணலாம், எக்கு யூஸ் பண்ணுவாங்க, கோகோனட் ஆயில் காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணாங்க. அது வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்டிவாக யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ குட் ரிசல்ட். வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டாக ஒரு ஹோம் ரெமெடியை மட்டும் டிபெண்டபிளாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து ப்ரிவென்ஷன் ஸ்டேஜில் இருந்தால் மட்டும் ஹோமோன் ரெமடிஸ் ட்ரை பண்ணுங்க. பட் அதை தாண்டிட்டீங்கன்னா இட்ஸ் ஐங்கி பெஸ்ட் டு மீட் த டாக்டர் அப்படின்ட்டு தான். ஸோ இன்னும் ஒரு மித்தும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அதாவது யூ டு ஈட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலே அதுக்கான விளைவுகள் நம்ம தலைமுடியில் தெரியும். ஸோ வாட் அபவுட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்குமே will that affect their hair? அப்சல்யூட்லி எஸ். ஏன்னா the healthy you, healthy hair. So too much of junk and unhealthy lifestyle, smoking, alcohol, very erratic practices, கண்ட நேரத்துல சாப்பிடுறது, unusual முழிச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே will cause physical as well as mental stress, and the inside health will definitely get spoiled. So it will have a hair impact in your hair growth. ஸோ டாக்டர் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கடைசியாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? ஹேர் லாஸ் அப்படிங்கிறது இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் அது It could be நார்மலா normal. இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். செகண்ட் திங், ஹேர் லாஸ் எப்பவுமே ஒரு ஆங்ஸைட்டிக்கான காரணமா இருக்கக்கூடாது. எனக்கு ஹேர் லாஸ் வந்துடுச்சுன்னு ரொம்ப பதட்டம் அடையிறது டெஃபினட்டா அவாய்ட் பண்ணுங்க. கோ கெட் எ கன்சல்டேஷன். அது நார்மலா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் நாட் நார்மல், சம்திங் ஹேஸ் டு பி டன் அப்படின்னா கூட ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம். பிஃபோர் டேக்கிங் யுவர் ட்ரீட்மெண்ட் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க, எதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க, அதை யூஸ் பண்ணா என்ன நமக்கு வரும் அப்படிங்கிறது ட்ரஸ்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றது பெட்டர். அதே மாதிரி ஹோம் ரெமெடிஸ் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, என் டீச்சர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றதுக்கு பதிலா அது ஃபாலோ பண்ணலாம். பட் வாட் இஸ் தேர், ஒய் யூ ஆர் டூயிங் இட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணா யூ மே நாட் எண்ட் அப் causing a damage to your hair. So go get an expert consultation for your hair loss and you will definitely be profitable. ஸோ டாக்டர் திவ்யா விஜயராகவன் உங்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்றது இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் அப்படி மக்கள் நினச்சாங்க அப்படின்னா எப்படி உங்களை சந்திக்கலாம், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நேரடி எக்ஸ்ட்ரா? ஓகே, ஐ ப்ராக்டிஸ் இன் சென்னை முகப்பேர் ஈஸ்ட்ல ரேடியன்ஸ் கிளினிக்ஸ் என்னோட கிளினிக்கு முகப்பேர் ஈஸ்ட்ல இருக்கு. வெப்சைட்டில் radianceclinics.co.in அப்படின்ற வெப் நேம் போட்டு சர்ச் பண்ண வரும். ஆர் டாக்டர் திவ்யா விஜயராகவன் அப்படின்னு என் நேம் பண்ண வரும். மை கிளினிக் இஸ் ஆல்சோ தேர் இன் காஞ்சிபுரம். என்னோட கிளினிக் காண்டாக்ட் நம்பர் 8072637046. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் யூ வில் கெட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். ஹேர் கேர் தெரப்பீஸ்க்கு வி ஹாவ் ஆல் தீஸ் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃப்ரம் கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் டு PRP, மீசோதெரப்பி, மைக்ரோநீட்லிங், லேசர் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸும் எங்கள் கிளினிக்கில் பண்ணுறோம். அண்ட் தீஸ் ஆர் ஆல் பீங் டன் ஆஸ் அ வாக்-இன் ப்ரொசீஜர் ஆல்சோ. கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் us in the website or in the mobile number. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு நம்மளோட ஹேர் ஆன் ஏர் பாட்காஸ்ட் வந்து ரொம்பவே என்ன சொல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி எங்கள் எல்லாரையும் வந்து யூ மேட் அஸ் ப்ரிவென்ட் இனிமேல் வரக்கூடிய விஷயம் நம்ம வந்து நம்மளுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரொம்ப வருஷமாக படித்த புத்தகங்களில் இறக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்பவுமே தள்ளுபடி. ஸோ யூ லைக் டு தேங்க் யூ ஃபார் யுவர் ப்ரிஷியஸ் டைம் இன்ஸ்பைரிங் லைக் அஸ் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நேர்ல இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட் ஹேர் ஆன் ஏர்ல டாக்டர் திவ்யா விஜயராகவன் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. உங்களோட ஹேர் எப்படி ஹெல்தி அண்ட் ஷைனிங்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களோட ஹேர் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட ஹேர் ஆன் ஏர் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ இல்லை ஸ்பாட்டிஃபைல இல்லாட்டி ஆப்பிள் பாட்காஸ்ட்டை நீங்கள் எங்களை பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your anchor Monisha signing off.